பெண்கள் தலைகாட்ட முடியாது. இவனுக்கு என்ன தண்டனை? உனது ஆட்சியில் இவனுக்கு ஓதாலை சிறை. நான் அளிக்கிறேன் தூக்கு தண்டனை. ஒரு நல்லவனை தூள் போட போறாங்களே, அப்பா கிட்ட சொல்லி ஆகணும். அப்பா மகளை தூள் போட போறாங்கம்மா, ஒரு காப்பாத்துக்கு என்னடா துரோகம் செய்து இவ்வளவு நாள் உன்னை நல்லவன் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டு இப்போது தண்டா தெரிகிறது என்னவென்று. நீ ஒரு கெட்டவன். யாரை பார்த்து கெட்டவன் என்று தொட்டு கட்டான் இந்திரன், தொட்டாமல் கட்டான் ராவணன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், கொடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பை சுட்டிய நோட்டா தருதல பயலி முப்படை தளபதி ஓலவந்தனை பார்த்து கெட்டவன் இருக்கிறாய். கதிரவா, அன்று உன் தங்கையை தொட்டேன் என்பதற்காக மார் மீது எட்டி உதைத்தாய். பார்த்தாயா உன்னுடைய நிலைமை எங்கு வந்து கொண்டிருக்கிறது? உனது கடைசி ஆசை என்னவென்று உரைத்தால் நாங்கள் மூவருமாக சேர்ந்து உன் தண்டனைக்கிறேன். கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு எங்க 3 பேர் உயிருக்காக பாரு. உங்க உயிர் அழுது செத்துட்டா ஓடி போடலான்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்குறீங்க. நல்ல புத்தி தான். நான் பங்காட தரகட்ட நான் வாங்கிக்கிறேன். நல்ல புத்தி பங்கல் இருக்கு. ஆமா, என்னடா ஈஸ்வரத்துறை இருக்குது, ஆன்சி இருக்குது, இதெல்லாம் சொல்லி விட்டாதானே என்ன பேசுறா? டாக்டர் அம்பேத்கர் புகழை ஒரே ஒரு பாடுறாரு. என்ன போலாகட்ட தலைவர் பார்த்து பாட போறியா? இல்லாத பாடு. நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலைநிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலைநிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். அச்சம் என்று தோல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? அச்சமிட்டு கொள் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? அச்சம் என்று தோல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டமேலை அம்பேத்கர் என்று சொல்லணும். சட்டமேலை அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பட்ட படிப்பு
யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர்? இதே நாட்டை சேர்ந்தவன் ஐயா. நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி ஐயா. நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியா? எதற்காக இந்த இடத்திற்கு வந்தார்? ஐயா, என் மகன் என்ன தவறு செய்தான்? உன் மகன் என்ன தவறு செய்தான் என்னிடம் கேட்கிறாய்? ராஜேஸ்வரி, உன் மகன் இந்நாட்டு இளவரசி வேள்விநகை களவாடினால் மன்னர் தண்டனை விதித்திருக்கிறார். என் மகனா திருடன்? என் மகனா கண்மை? என் மகன் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. ஐயா, நீங்க தவறா நினைச்சு கொண்டு ராஜேஸ்வரி, உன் மகன் இந்நாட்டு இளவரசி நகை களவாடினால் மன்னர் பார்த்து தண்டனை விதித்திருக்கிறார். என் தண்டனைக்கு குறுக்கிருக்காது, புறப்பட. ஐயா, உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். என் மகனை விட்டு ஏய்! இவ்வளவு தூரம் எடுத்துரைக்கிறேன், உன் மரமண்டை கேறவில்லையா? ராஜேஸ்வரி, உன் கணவன் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் திடீரென்று மாரடிப்பால் இருந்து விட்டார் ஐயா. நீங்க சிரிக்கிறீங்க. மாரடைப்பால் இருந்தால் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நாட்டு மக்களை நம்ப வைத்தவன் முப்படை தளபதி ஆள வைத்தான். ஒரு முறையில் ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும் ராஜேஸ்வரி. நான் போடும் திட்டத்திற்கு உன் கணவன் செவி சாய்க்கவில்லை. ஆகையால் உன் கணவனை கொலை செய்தவன் முப்படை தளபதி ஆள வைத்தான். அது மட்டும் கிடையாது, உன் மகளை கொலை செய்தவன் நான் தான். என் குடும்பத்தை சீரழிச்சிட்டியே, கொலைகார பாவி. உயிரோட விட மாட்டேன். நான் காலாளடி வேலையை கரத்தால் செய்யக்கூடிய பட்ட சிரிக்க நீ என்னை எதிர்த்து பேசுகிறாய். ஆணவம் பிடித்தவளி, பெண்களாக பிறந்தால் அச்சம், நாணம், மடம், பயப்பு என்று சொல்லக்கூடிய குணங்களை கொண்டவளாக இருக்க வேண்டும். அதை விடுத்து ஆண்மகன் என்று வாழாமல் என்னையே எதிர்த்து பேசுகிறாய். ஏய், உன்னுடைய கணவன் இருக்கும்போது 2 குழந்தைகளை எப்படி வளர்த்து என்று எனக்கு தெரியும். நாட்டு மக்களுக்கு தெரியாது என்று நாடகம் அடிக்கிறார். நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு என்னையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். என்னை தொட்டா வாழ்ந்ததா சரித்திரம் என்று கேட்கிறார். ஆணவக்காரி, மனிதரை நாட்டில் வாழ்வதற்கு அருகதை நாட்டுக்கு ராணி இல்லப்பா, நான் அவசர அவசரமா வந்துட்டேன். ஏதோ அவசரமா வேலை செய்ய அவசர வேலையா அது ஒண்டிதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்னங்க நம்ம அரண்மனை இருந்து தேவடியா காரடி எடுத்து முதல்ல வச்ச குழு போய் அப்ப என் மனைவி தேவடியால சொல்றேன். நான் சொல்லுவேன் என்னங்க, நம்ம கொண்டாட்டி எல்லாம் சொல்லுவேன். நம்ம பொண்டாட்டியா? என்ன கூட்டுறவு சொசைட்டி அது பேச்சு வந்து ஏய், இது யார் தெரியுமா? நம்ம பண்ணதான். நீ கேப் போடுற, நீ கேப் போடாதா? பத்திரமாட்டு தங்கண்டா. என் மண்டாட்டி தங்கம் இல்ல, சாதாரண தங்கம் இல்ல. 916 அந்த குறைய நான் எப்படி சொல்றேன்? உனக்கு என்னமா நான் இருக்குமோ என்னமா குறை? ஆணி ஒண்ணு வச்சுக்கணும். அது இது போகும்போது அந்த சொல்லுவோம், ஆணி அடிச்சா மாட்டுவாங்க. பின்ன இந்த போகும்போது அது போகும்போது குடிமோன என்னங்க நம்ம பொண்ணு தலைவேலு, அவன் வேலை என்னாச்சு? அந்த பையனை லவ் பண்றான். என்ன சாக்கு பாலரு உள்ள போறது பண்ணில உள்ள தள்ளி வெளியே வந்து எந்த பையனா? ஒரு நாள் நான் தான் தள்ளி விட்டான். மறுபடியும் தள்ளி விட்டு பாத்துருக்கேன். நீ என்ன தள்ளிவிட்டியா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது இருக்கு. நீ தள்ளி விட்டியா? நீ தள்ளி விட்டியா? தள்ளி விடுறதுல போட்டு விடுறதா என்னங்க நம்ம பொண்ணு அந்த பையனை லவ் பண்றா. எந்த பையனை? புதுசா வேலை ஞாபகம் இல்ல கதிரவங்க. அவன் லவ் பண்ணி தின்னுக்கிட்டு ஜனங்களாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் காய் முடிஞ்சுங்கிறாங்க. என் நம்மள போய் லவ் பண்ண சொன்னா இல்ல,
திருமண வயதில் மகள் இருக்கின்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டு முதல் அவளுக்கு ஒரு வரவை பார்த்து மனமுடிச்சிருந்தா அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி நீ ஆசைப்படுற அவள் லவ் பண்ணது ஊர் உலகலாம் காரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பையன் கூட வரமாட்டான். அவனை கூட கேட்டு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தானே இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைக்கிறது. அதாவது எனது மூத்த மனைவி இருந்து விட்டாலே மணிமேகலை. ஆமா அவருடைய தம்பிதான் இந்த ஆள வந்தான். தப்பாவி. எனது மனைவி இறந்து விட்ட பிறகு மகளை வளர்ப்பதற்காகவும் இந்த நாட்டை கட்டி காப்பதற்காகவும் முப்படை தளபதி என்ற ஆள வந்தால் பக்கத்து கொடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய மைத்திரன் மகளை கொடுத்து நான் போய் பேச முடியுமா? இது வரைக்கும் ஆமண முகத்தை கூட பார்த்தது இல்ல. என்ன தவிர ஒரு மணி நேரம் பார்த்து இல்லைங்க, உள்ள போனாவோட துணி போட்ட. ஆமா எப்பவுமே அப்படிதான். ஆமா சரி போமா, நீ போமா. நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. அவன் தான் அந்த மரத்தை ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அடுத்ததாக நாம் இதுவரை அரசியல் வாழ்க்கை வந்துவிட்டோம். இனி ஏதோ புதியதோர் பாதைக்கு போவேன். புரியவில்லையே சொல்ல உறவு முறையாக பார்க்கின்ற போது உனக்கால் பெற்ற மகள் இருக்கிறேன். மணிமேகலை பெற்றெடுத்த போச்சிலை வேல்விழி என் மகள் வேல்விழிக்கு நான் திருமணத்தை செய்து வைக்கிறேன். என்ன நகைப்பு மாமா, என்ன சிரிப்பு? கெட்ட பாலை எவனாவது குடிப்பானா? கெட்ட பால், கெட்ட பழத்தை எவனாவது ருசி பார்ப்பான்? கெட்ட பழம் கேள்வி ஒரு எச்சில் பட்டை கிடைக்கிறான். அவள் ஒரு விவசாயி மாமா, விவசாயி. அவளை கட்டலாம் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தோம். நான் என்ன எனக்கு நாட்டு வந்து ஆமா, நீ யார்? நீ யார் மாமா? என் தாய் மாமனாகிவிட்டார். உன்னுடைய பேச்சை நான் மீற முடியுமா மாமா? நீ காலாடில் வேடிய நான் கரத்தால் செய்யக்கூடிய வேலைக்காரன் மாமா. இந்த வேலைக்காரனுக்கு மைத்துனனுக்கு பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறது. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை மாமா, எதிர்பார்க்கவில்லை. என் மாமா எனக்கு இப்பேற்பட்ட வேலை செய்தார். என் மாமா உயிரினும் உயிராளா மாமா. இதை நான் காலாக நினைக்கவில்லை மாமா, கரமாக நினைத்து உனக்கு பதிபூஜை செய்ய வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது மாமா. மருமகனே அல்லடா, உனக்கு மகனாக இருக்க வேண்டும் என்று அடுத்த மாமா. மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்விழி நான் திருமணம் செய்ய கொள்ள வேண்டும். சத்தியத்தை ஆகிக்கொண்டு இறந்து விட்டால் என் அக்கா. அந்த சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று உன் மனம் துடிக்கிறது வார்த்தாயா? எல்லாவா என் மாமா. மாமா, மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்விழியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வது போல் செய்து பிடிக்கிறேன். அப்படி வைக்கலாம். உன் சிரசு மேல இருக்க மணிமுடி எனது மணிமுடி. இந்த சிம்மாசனம், இந்த சிம்மாசனம், நாடு நகர அனைத்தும் படைத்தவரை ஆளவர்களுக்கு எழுதினால் என் மகள் மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்விழி நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். வரலாற்றை விட்டுவிட்டு தென்னாட்டு வைக்க வந்தேன். என்னாட்டு உனக்கு உண்ண உணவளித்தேன், உடுக்க உணவு கொடுத்து, இருக்க உணவு கொடுத்து, போனால் போட்டு ஒரு பதவி கொடுத்து. எப்போது என் மகளை இழிவாக பேசினாயோ என் முகத்தை விழிக்காது, இந்த நாட்டில் இருக்காது. உயிரோடு விட்டது இதுவரை பணங்காட்டு நதி எங்க ஊர்ல ஒரு குடிகாரன் கூட அந்த பேர் 3வது தேர்ந்து அப்புறம் ஏந்திட்டு அவன் 3வது தேர்ல இருப்பான். அதுவே பேசி அப்ப என்ன பார்த்தா அவனுக்கு குடிகாரன் தெரியுதா? இல்ல அது போல என்ன சொன்னான்? அவன் 27 பேர் பேசலையா போயிட்டு அடிக்காத அவனை. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு எல்லாம் பேசக்கூடாது. மணாரம் 8 வருஷம் எல்லாம் பண்ண அப்புறம் ஆனா நான் எப்பவுமே ஒரே பேச்சு தான். எப்படி கொட்டி? ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்ன என் வயசு நான் கேட்டாங்க ஓட்டு லிஸ்ட்ல. 25 வயசு சொன்னேன். இப்போ அதே 25 வயசு சொன்னாங்க. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு. எங்க ஊர்ல ஒருத்தர் அப்படிதான் வயசு முடிவு வரைக்கும் அதே தான் சொல்லியிருந்தேன். அப்படியே போச்சு. சரிம்மா மாமா நீங்க கோவப்படாதீங்க. சீமானே சீமானே
என்னாச்சு 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 சொல்லு. நீ கோவப்படாத, நெஞ்சு வலிக்குது பாத்தியா? ஏய் என்ன எத்தூரு போறது தப்பு. ஏய் கைவா என்ன? நீங்க கோவப்படாதீங்க. அந்த ஆளு என்ன சொல்லிட்டு போறாரு? எனக்குனால உன்னை போடுதெல்லாம் போட மாட்டேன்றான். இல்ல அவன் ஒண்ணு போட்டாலும் எண்ணம் கிடையாது. உன் சொத்துனால ஒண்ணு போட்டாலும் எண்ணம். அதனால சொத்து யாருக்குன்னு எழுதி வச்சுக்கணும். எவனும் கட்டுக்க மாட்டான். டேய் என் சொத்தையெல்லாம் யாருக்குன்னா எழுதி வச்சுட்டு நான் டீ கடை போய் டீ கிளாஸ் கழுவி உயிர் பாதுகாப்புங்க, உயிர் பாதுகாப்பு. ஒரே ஒரு கையெழுத்து போடு. யாரு சொல்லுங்க. இது யாரு? என் சாலை. அதுக்கு தான் ஒரே ஒரு கையெழுத்து இந்த போட்டு. உலக உயிர் எல்லாமே அவருக்கு தான். ஐயோ எனக்கு வேணாப்பா, எனக்கு வேணாம். டேய் 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 என் தங்கத்தை பாரு. ஐயோ எனக்கு வேணாங்க. ஏன் வேணாண்டா? எதுனா அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். ஐயோ வேணாம். அனாதை ஆசிரமத்துக்கு வேணாம். அனாதை ஆசிரமத்துக்கு வேணாம். நானே அனாதை தான் எழுதிக்கிறேன். இந்த நாட்டை எழுதி உன் கையில கொடுத்தாரு என்ன பண்ணுவேன்? நான் நாட்டு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எதுவும் ஓயின் சாப்பிட வச்சு நாடு ஒரு பாட்டு சாப்பிடுவேன். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒயின் ஷாப்போட அலையாது. அப்ப நாடு காலியாவது அப்ப சரக்கு நிறுத்துறாங்க. சரக்கு நிறுத்திடுவாங்க. நல்ல வேண்டாடி டேய். நாட்டை காப்பாற்றக்கூடிய நீ ஒரு கையெழுத்து போடு. நான் தாரே போடுறியா? நாடு தானே மணிமேல் தேடக்கூடிய மணிமேலின் உயிர் சாசனம் யாதனை எனது மனைவி இளையமணி சாருக்கு இந்த நாடகம் அனைத்துமே உனக்கு சொந்தம். இந்த மணிமேல் உடலிலே உயிர் மூச்சு இருக்கும் வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கிற சொத்து வில்லங்கத்தில் ஏற்றி வச்ச நீங்க ஆழத்துக்கு தான் நுழைவீங்க. நான் கோலத்தில் ஏன் நிறைய பேர் சாவ சொல்ல சொத்து வில்லங்கத்தில் ஏற்றி வச்சுருவான். அவனுக்கு கோமனை இடம்னா இருக்கும். அவன் கேஸ் போட்டு நாளைக்கு நடப்பான். அந்த கோமனோட கேஸ்லயே காலி ஆகிப்போம். அது கொஞ்சம் நிலைமை போச்சு. ஏன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எனக்கு அந்த கவலைப்படாத. அந்த ஆள் இப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல அவர் சொத்து ஒரு எழுதிக்கிறார், கீழ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறார். நான் என்ன பண்றேன், மேல் பேப்பர் கிழிச்சிட்டு மொத்த சொத்து கீழ் பேப்பர்ல எழுதி எப்படி ஐடியா போல விட்டு ஆட்டிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? உண்மையா சொல்றேன். உண்மைதான். பாரு 2 பேப்பருக்கு பாரு. ஆமாண்டா. சரி சரி. அதனால என் வேலை முடிஞ்சிச்சு. அது உன் வேலை. எனக்கு பால் கொடுத்து ஐயா பால் ஊத்தி படுக்க வைக்காதா? அந்த நீ கேஸ் போட்டு மறுபடியும் வாங்கிக்கோ. சொத்து நமக்கு ஓணும்னா அந்த ஆள் போட்டு தள்ளிடு. போட்டு நாங்க போடு. வயசான கட்டடா. அதெல்லாம் நம்ம கணக்குல வராது. எம்ம கணக்குல வரும். போட்டு தள்ளி நான் மாத்துறேன். ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து ஓடம் போலி ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலி பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலி பாடலாம் பாடலாம். சொத்து தேடி போல் சொல்லும் வார்த்தைகள், கட்டும் பூவை போல் பார்க்கும் பார்வைகள், துள்ளும் ஆசைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே பாடலாம் பாடலாம். சொல்ல கூடுங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள் சொல்லிக் கூடுங்கள் மன்னல் லீலைகள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து
காலத்துல அதே பொண்ணு கேட்டா உங்க ஏய் நாடா பொண்ணு வண்டி கூட தள்ளி போக முடியாது பொண்ணு கேக்குது பொண்ணு மன்னாய் மன்னன மன்ன கபால் வைக்கல மன்னன ஒரு புடிச்சிட்டேன் குடிவலை அடி நச்சு பாம்பே